Hello students, welcome to HIBA Maths 12th Standard Maths Chapter 10 Exercise 10.1 இந்த வீடியோல பார்க்கலாம். For each of the following differential equations, determine its order and degree if exist. ஆர்டர்னா என்னது, டிகிரினா என்னது நம்ம பார்க்கணும். ஆர்டர்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியேஷன், செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியேஷன் சொல்லுவோம் இல்லையா. இப்போ dy by dxனா இது ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியேஷன். அடுத்த வாட்டி இதே டிஃபரன்ஷியேட் பண்ணால் இங்கே 2 வரும் அண்ட் எக்ஸுக்கு மேலே ஸ்கொயர் வரும். இது செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியேஷன். இதே தேர்ட் ஆர்டர்னா இப்போ 2 வர இடத்துல 3 வரும். இதுதான் ஆர்டர். டிகிரினா இந்த ஃபுல் டேர்முக்கு மேலே நமக்கு ஏதாவது வேல்யூ இருக்குன்னா, இப்போ 1 இருக்குன்னா எதுவுமே இல்லைன்னா 1ன்னு அர்த்தம். ஸோ டிகிரி 1. இப்போ 2 இருந்துச்சுன்னா டிகிரி 2, டிகிரி 3. இவ்வளோதான் விஷயம். ஈஸியான சம்ஸ் தான், 2 மார்க்கில் தான் கேட்பாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, dy by dx plus x into y is equal to cot x ன்னு கொடுத்துருக்காங்க. சொல்யூஷன்ல given ஒரு வாட்டி எடுத்து எழுதிடுங்க. dy by dx plus x into y is equal to cot x. கொடுத்துருக்கிறது ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான் இல்லையா, dy by dx. அண்ட் இதில் எதுவுமே பவரில் வந்து 1/2 அந்த மாதிரி இல்லை, டைரெக்டாக இருக்குது, ஃபர்ஸ்ட் ஆர்டரில் இருக்குது. ஸோ இது வந்து ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் பவர் 1. ஸோ ரெண்டு விஷயம் நீங்கள் எழுதுனா போதும். ஆர்டர் வந்து 1ன்னு எழுதுங்க, அதுக்கப்புறம் டிகிரியும் 1ன்னு எழுதுனா போதும். சரிங்களா? பவர் வந்து பவர் வந்து 1ன்னு எழுதிட்டு எழுதலாம். இப்போ பவரில் வந்து 1 தான் இருக்குது, அதனால டிகிரி 1ன்னு எழுதலாம். இல்லை டைரெக்டாக எழுதுனா போதும். ஸ்கூலில் வந்து டைரெக்டாக தான் எழுத சொல்லுவாங்க. ஸோ அதே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இன்கேஸ் பவர் எழுதணும்னு சொன்னாங்கன்னா பவர் வந்து எழுதிக்கோங்க, பவரும் 1, ஆர்டர் 1, டிகிரி 1, அவ்வளோதான். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, d cube y by dx cube பவரில் 2/3 minus 3 d square y by dx square plus 5 dy by dx plus 4 equal to 0. இப்போ இது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான். இதில் ஹையஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா 3. இது ஃபர்ஸ்ட் ஆர்டர், இது செகண்ட் ஆர்டர், இது தேர்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியேஷன். ஆனால் பவரில் வந்து 2/3ன்னு இருக்குது. நமக்கு பவரில் வந்து 2/3 மாதிரி வரக்கூடாது, ஃப்ராக்ஷனில் வரக்கூடாது. ஸோ இதை நம்ம இப்போ சால்வ் பண்ணுவோம். சொல்யூஷனில் கிவன் ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். டி கியூப் y பை, நான் எழுதிக்கிறேன் முதல்ல, கிவன் ஒரு வாட்டி எழுதியிருக்கேன். இது ஹையஸ்ட் ஆர்டர், இதுதான். பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் நம்ம ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைட் கொண்டு போகலாம், அப்போ தான் பவரை வந்து மாற்ற முடியும். டி கியூப் y பை டிஎக்ஸ் கியூப் பவரில் 2/3 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் அந்த சைட் போனால் ப்ளஸ்ன்னு மாறிடும், dx ஸ்கொயர் ப்ளஸ் வந்து மைனஸாக மாறிடும், dy by dx ப்ளஸ் 4 வந்து -4ஆக மாறிடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 2/3 இருக்குது, பை 3 ரிமூவ் பண்ணணும். ஸோ பவரில் வந்து நான் 3 வந்து மல்டிபிள் பண்ணிக்கணும். ஸோ டேக்கிங் பவர் 3 ஆன் போத் சைட்ஸ்ன்னு எழுதிக்கோங்க. டேக்கிங் power 3 on both sides. So taking power 3 on both sides என்னும்போது d cube y by dx cube பவரில் 2/3 into 3ன்னு எடுத்துக்கலாம், அப்போ தான் கேன்சல் பண்ண முடியும். which is equal to இந்த ஃபுல் டேர்முக்கும் 3 எடுத்துக்கலாம். d square y by dx square minus 5 dy by dx minus 4 whole power 3. இதை நம்ம வந்து சால்வ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நமக்கு மெயின் இதுதான். இதை நம்ம சால்வ் பண்ணால் போதும். 3 கேன்சல் பண்ணிட்டா பவர் 2. இப்போ ஹையஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா 3, டிகிரி, அதோட டிகிரி என்ன இருக்குது 2. நீங்கள் இன்னொரு லைன் எடுத்து எழுதணும்லாம் இல்லை, டேரெக்டாக நம்ம ஆன்சர் எழுதிடலாம். ஆர்டர் வந்து தேர்ட் ஆர்டர் டிஃப்ரென்ஷியேஷன், அதோட டிகிரி வந்து நமக்கு கேன்சல் பண்ணிவிட்டு பேலன்ஸ் ஆன்சர் 2ன்னு கிடச்சிருக்கு. கிளியரா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்க, d square y by dx square whole square plus dy by dx whole square is equal to sin x sin d square y by dx square. இது வந்து ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் கிடையாது, அதனால இதுக்கு நம்ம டிகிரி எடுக்க முடியாது. ஏன் பாலினாமியல் ஈக்குவேஷன் கிடையாதுன்னா எல்லாமே டிஃபரன்ஷியேஷனில் தான் இருக்குது. சரிங்களா? வேல்யூஸ் எதுவுமே வரல. ஸோ இதில் நம்ம ஆர்டர் மட்டும் எடுத்துக்கலாம். சொல்யூஷனில் கொஷின் ஒரு வாட்டி எழுதிடுங்க. கொஷின் எழுதிட்டு இதோட ஆர்டர் வந்து 2. ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் என்னன்னா ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் 2, அதனால ஆர்டரும் 2 தான்.
ஏன் டிகிரி எடுக்கல, டிகிரி வந்து நாட் டிஃபைன்ட். ஏன்னா இந்த இப்போ கொடுத்துருக்கிறது வந்து ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷனா இல்லை, அதனால டிகிரி இஸ் நாட் டிஃபைன். அது வந்து ஸ்டேட்மெண்ட்ல எழுதிருங்க. The given differential equation is not a polynomial equation. Polynomial equation in its derivatives. And so its degree is not defined அப்படின்னு எழுதிருங்க. டிகிரி இல்லைன்னா ஏன் இல்லைன்னு நம்ம சொல்லணும். சரியா? ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. ரூட் ஆஃப் dy by dx minus 4 into dy by dx minus 7x is equal to 0. இதில் பாருங்க, ரெண்டு இதில் dy by dx வருது, பட் இன்னொரு இதில் வந்து வேல்யூ இருக்கு. அப்போ இதுக்கு நம்ம டிகிரி வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ சொல்யூஷன்ல ஒரு வாட்டி எழுதிக்கலாம். given dy by dx minus 4 into dy by dx minus 7x is equal to 0. இப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டை நான் ரிமூவ் பண்ணும். அப்போ இந்த மைனஸ் 4ஐயும் மைனஸ் 7ஐயும் அந்த சைட் கொண்டு போகிறேன். ரூட் ஆஃப் dy by dx is equal to 4 times of dy by dx plus 7x. இப்போ ஸ்கொயர் ரூட்டை ரிமூவ் பண்ணால் ஸ்கொயரிங் ஆன் both sides. Squaring on both sides. இப்போ ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணால் ஸ்கொயர் ரூட் வந்து ரிமூவ் ஆகிடும். நம்ம டைரெக்டாக எழுதிக்கலாம். dy by dx is equal to, இப்போ இந்த பக்கத்தில் ஸ்கொயர் வரும். 4 into dy by dx plus 7x whole square. இப்போ இதை நீங்கள் a plus b whole square ஃபார்மெட்டில் எடுக்கணும். ஏன் இதை சால்வ் பண்ணணும்னா இங்கேயும் ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அப்போ இது ரெண்டும் கம்பேர் பண்ணி தான் நம்ம செய்ய முடியும். ஸோ dy by dx is equal to a square. இப்போ 4s are 16 and dy by dx whole square எழுதணும். Plus 2 into a into b. 2 4s are 8, 8 7s are 56, x இருக்கும், dy by dx இருக்கும். Again plus 7 7s are 49, x square. இப்போ இந்த ரெண்டுத்துலையுமே ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் தான், ஆனால் இங்கே ஸ்கொயர் இருக்கு. ஸோ நம்ம இந்த வேல்யூ தான் எடுத்துப்போம். ஸ்டேட்மெண்ட்டில் எழுதிடலாம். the highest derivative is the highest derivative and its maximum power is 2 ன்னு எழுதிட்டு ஆர்டர் 1 டிகிரி 2ன்னு எழுதிருக்கேன். சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க. y into dy by dx is equal to x divided by dy by dx plus dy by dx whole cube. இப்போ கொடுத்துருக்க கொஸ்டினில் ரைட் ஹேண்ட் சைட் டினாமினேட்டரில் இருக்குது அண்ட் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் தான். ஸோ நம்ம இதை ரெண்டத்தையும் மல்டிபிள் பண்ணுவோம். சொல்யூஷனில் கிவன் ஒரு வாட்டி எழுதிடுங்க. நெக்ஸ்ட் லைனில் இந்த ரெண்டு டேர்மையும் நான் இந்த சைடு கொண்டு போகிறேன். அப்போ y into dy by dx into dy by dx plus dy by dx whole cube which is equal to x. இப்போ இந்த ரெண்டு டேர்மை இன்சைட் மல்டிபிள் பண்ணுமா? அப்போ y into dy by dx whole square plus y into dy by dx whole powerல 4 ன்னு வரும் which is equal to x. இப்போ highest derivative 1, ஆனால் பவர் வந்து 4 இருக்கு, எழுதிக்கலாமா? the highest derivative is 1 with maximum power is 4. இப்போ ஆர்டர் வந்து 1, டிகிரி வந்து பவர் ஓடுது, டிகிரி வந்து 4. அவ்வளோதான், ஈஸி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 dy by dx whole square into 1 by பவரில் 1/2 இருக்குது is equal to 0. ஸோ செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் இருக்குது, ஆனால் ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் இருக்குது. பவரில் 1/2 இருக்குது. அப்போ இந்த 1/2 ரிமூவ் பண்ணால் தான் நம்மளால் ஃபைனலாக ஒரு ஆன்சரை வந்து கண்டுபிடிக்க முடியும். இப்போ சொல்யூஷனில் கிவன் ஒரு வாட்டி எழுதிடுங்க. ப்ளஸ் டேர்ம் வந்து நான் ஈக்குவல் டுக்கு அதர் சைடு கொண்டு போகிறேன்.
அப்போ எக்ஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயர் ஒய் பை dx square is equal to minus 1 plus dy by dx whole square பவரில் minus 1 by 2. இப்போ இந்த minus 1 by 2 ரிமூவ் பண்ணோன்னா நான் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் செய்ய போகிறேன். ஸ்கொயரிங் ஆன் both sides. அப்போ ஆன்சர் எப்படி வரும்? எக்ஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸும் ப்ளஸ்ஸாக மாறிடும் கரெக்டாக. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் டிஒய் பை டிஎக்ஸ் ஹோல் ஸ்கொயர் பவரில் இருக்க அந்த 1 by 2 கேன்சல் ஆகிட்டு 1ன்னு மாறிடும். கிளியரா? இப்போ இதை ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு இங்கே தான் செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் இருக்குது அண்ட் அதோட ஹையஸ்ட் பவர் 2. இது இன்னொரு லைன் நீங்கள் எழுதணும்னா எக்ஸ் பவர் 4 டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் அண்ட் இந்த டேர்ம் அப்படியே எழுதிக்க. இப்போ ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் வந்து செகண்ட் ஆர்டர் தான் அண்ட் பவரும் 2 எழுதிக்கலாமா? the highest derivative is 2 and power is 2 ன்னு எழுதிட்டேன். அப்போ ஆர்டரும் 2 தான், டிகிரியும் 2 தான். கிளியரா? 7th கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் 7th கொஸ்டின் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 பிளஸ் டிஒய் பை டிஎக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கொஸ்டினில் வந்து ரூட் இருக்குது, ஸோ இதை நான் ரிமூவ் பண்ணோம். அப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் செய்வோம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கிவன் ஒரு வாட்டி எழுதிடுங்க. எந்த கொஸ்டினாக இருந்தாலும் கொஸ்டின் பேப்பரில் கிவன் ஒரு வாட்டி எழுதிடுங்க. டிஒய் பை டிஎக்ஸ். இப்போ ஸ்கொயர் ரூட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் செய்கிறோம். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் செய்யும்போது டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் 2 3s ஆர் இங்கே 6ன்னு மாறிடும். அண்ட் இங்கே ரூட் வந்து கேன்சல் ஆகிட்டு 1 ப்ளஸ் டிஒய் பை டிஎக்ஸ்ன்னு வேல்யூ கிடைக்கும். சரிங்களா? இதுக்கப்புறம் இதை நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம். ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் வந்து 2, அதோட பவர் வந்து 6. the highest derivative is 2 and its power is 6. இப்போ ஆர்டர் என்ன டிகிரி என்னன்னு எழுதிடலாம். ஆர்டர் வந்து 2, டிகிரி வந்து 6. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் 8th கொஸ்டின் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஒய் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் காஸ் டிஒய் பை டிஎக்ஸ். ஸோ நம்ம கொடுத்துருக்கிறது வந்து ஒரு டிஃப்ரென்ஷியல் இக்குவேஷன், அது பாலினாமியல் இக்குவேஷன் கிடையாது. ஸோ இங்கேயும் வந்து டிகிரி நாட் டிஃபைன்ட், ஆனால் நம்ம வந்து ஆர்டர் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். சொல்யூஷனில் கிவன் ஒரு வாட்டி எழுதிடுங்க. டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் is equal to x into y plus cos dy by dx. So the highest derivative வந்து 2. The highest derivative is 2. அப்போ ஆர்டரும் நம்ம 2ன்னு எழுதிடலாம். And the given differential equation is not a polynomial equation. In its derivatives and so its degree is not defined அப்படின்னு எழுதிடுங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 9th question d square y by dx square plus 5 into dy by dx less integration of y into dx is equal to x cube. ஸோ இது ஒரு வாட்டி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் தான் ஃபைனல் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5 இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு x cube. இதை ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடலாம். differentiating with respect to x. அப்போ இது வந்து ஸ்கொயராக இருக்கிறது க்யூபாக மாறிடும். ப்ளஸ் 5 dy வந்து டி ஸ்கொயர் ஒய் பை
dx square மாறிடும் and இதோட வேல்யூ வந்து y ன்னு மாறிடும் which is equal to x cube x power n அப்ப 3 into x power n minus 1 3 minus 1 2 ன்னு மாறிடும் இதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஃபைனலா சொல்ல முடியும் highest derivative 3 and அதோட பவர் வந்து 1 the highest derivative is 3 and its power is 1 order 3 ன்னு எழுதிக்கலாம் degree வந்து 1 ன்னு எழுதிக்கலாம் லாஸ்ட் ஆன்சர் பார்க்கலாம் next 10th question பாருங்க x is equal to e power xy into dy by dx e பவர்ல கொடுத்துருக்காங்க நீங்க e பவர் எடுக்கணும் அப்படின்னா log அப்ளை பண்ணும் இப்போ சொல்யூஷன்ல x is equal to e power xy into dy by dx taking log on both sides taking log on both sides and எழுதிடலாம் இப்போ ரெண்டு சைடும் log அப்ளை பண்ணலாம் log is equal to log x is equal to e log cancel ஆயிட்டு வெறும் xy into dy by dx மட்டும் கிடைக்கும் டிகிரியும் ஆர்டரும் கண்டுபிடிக்கலாம் ஆனா இது வந்து polynomial equation கிடையாது சரிங்களா அப்ப நமக்கு ஆர்டர் மட்டும் தான் கிடைக்கும் highest derivative 1 the highest derivative is 1 அதனால ஆர்டர் வந்து 1 ஸ்டேட்மென்ட் எழுதிருக்கேன் the highest derivative is 1 ஆர்டர் வந்து 1 the given differential equation is not a polynomial equation in its derivatives and so its degree is not defined அப்படின்னு எழுதிட்டா போதும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது சம் எல்லாருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஏதாவது டவுட்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க thank you so much for watching